ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. வாங்க, இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த 3 வசனங்கள பத்தி பார்க்க போறோம். இந்த வசனங்கள் நமக்கு பணிவு, உண்மையை ஏத்துக்கிறதோட அழகு, அப்புறம் மனச தொடுற உணர்ச்சிகள்னு ஒரு ஆழமான கதையே சொல்லுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். குர்ஆன் படி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அன்புல ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இந்த வசனம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது இல்லையா? அதாவது நம்பிக்கையாளர்களுக்கு கடுமையான எதிரிகள் யாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா அன்புல ரொம்ப நெருக்கமானவங்க கிறிஸ்தவர்கள்ல ஒரு சாரார்னு குர்ஆன் சொல்லுது. அது ஏன் அப்படி சொல்லுதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம். அப்போ நம்ம மனசுல இயல்பாவே ஒரு கேள்வி வரும். ஏன் மத்தவங்கள பத்தி சொல்லும்போது கிறிஸ்தவர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் ஏன் இவ்ளோ சிறப்பா சொல்லணும்? அவங்க கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுக்கான காரணத்தையும் குர்ஆனே விளக்கிடுது. 3 குணங்கள சொல்லுது. 1, அவங்க கிட்ட இறைச்செய்திய சரியா புரிஞ்சுக்கிற அறிவார்ந்த தலைவர்கள் இருந்தாங்க. 2வது, உலக ஆசைகளை விட்டுட்டு இறைவனுக்காகவே வாழ்ந்த துறவிகள் இருந்தாங்க. 3வதா, ரொம்ப முக்கியமா, அவங்க கிட்ட அகம்பாவம், அதாவது பெருமை இல்ல, ரொம்ப பணிவா இருந்தாங்க. இப்ப நாம இந்த விளக்கத்தோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. அந்த ஆழமான உறவை ரொம்ப அழகா விவரிக்கிற வசனங்களை இப்ப பார்க்கலாம். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, உண்மையா உணர்ந்த ஒரு தருணத்தோட உணர்வுபூர்வமான ஒரு பதிவு. இத கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இறைத்தூதருக்கு அருளப்பட்ட அந்த வேத வசனங்கள அவங்க கேட்ட உடனேயே அவங்க மனசு ஆமா இதுதான் உண்மைன்னு அடையாளம் கண்டுக்குது. அந்த உணர்ச்சியோட வேகத்துல அவங்களையும் அறியாம கண்கள்ல கண்ணீர் வழியுது. இது ஒரு தூய்மையான உள்ள உண்மைய பார்த்ததும் வெளிப்படுத்துற ஒரு ரியாக்ஷன். உடனே அவங்க, இறைவா, நாங்க நம்பிட்டோம், எங்களையும் இந்த உண்மைக்கு சாட்சி சொல்றவங்களோட சேர்த்துக்கன்னு கேக்குறாங்க. அடுத்த வசனத்துல அவங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறத பாருங்க. இவ்வளவு தெளிவான ஒரு உண்மை நம்ம கிட்ட வந்திருக்கு, இத போய் நம்ம ஏன் நம்பாம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நேர்மையா கேள்வி கேக்குறாங்க. கூடவே நிச்சயம் இறைவன் எங்களை நல்லவங்க கூட்டத்துல சேப்பான்னு ஒரு ஆழமான நம்பிக்கையும் வெளிப்படுத்துறாங்க. அவங்க நோக்கம் எவ்ளோ தூய்மையா இருந்திருக்கு பாருங்க. அவங்களோட அந்த நேர்மையான வார்த்தைகளுக்காகவும் உண்மைய மனசார ஏத்துக்கிட்டதுக்காகவும் இறைவன் என்ன ஒரு பெரிய பரிசு கொடுக்கறான் பாருங்க. ஸ்வர்க பூங்காக்கள பரிசா தர்றதா அல்லாஹ் வாக்குறுதி தர்றான். இதுலந்து என்ன தெரியுது? உண்மைய ஏத்துக்கிறதே ஒரு பெரிய நற்செயல். சரி, இந்த வசனங்கள்லாம் ஏதோ தத்துவங்கள் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த நிஜமான வரலாற்று சம்பவம் இருக்கு. வாங்க அந்த கதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல மக்காவுல முஸ்லிம்கள் ரொம்பவே கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அவங்க அபிசீனியான்னு ஒரு கிறிஸ்தவ நாட்டுக்கு போக சொன்னாங்க. அங்க நஜாஷின்னு ஒரு நேர்மையான மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அகதிகளா போன முஸ்லிம்கள் அந்த மன்னரோட சபையில குர்ஆன்ல இருந்து சூரா மரியம்ங்கிற அத்தியாயத்தை ஓதி காட்டினாங்க. அதை கேட்ட அந்த மன்னரும் சுத்தி இருந்த பாதிரியார்களும் இது இறைவனின் வார்த்தைதான்னு உணர்ந்து கண்ணீர் விட்டாங்க. அந்த ஒரு நிகழ்வை தான் இந்த வசனங்கள் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. குர்ஆன கேட்டதும் மன்னர் நஜாஷி சொன்ன அந்த வார்த்தைகள் சரித்திரத்துல நிலைச்சு நின்னுடுச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, நிச்சயமா இந்த செய்தியும் இயேசு கொண்டு வந்த செய்தியும் ஒரே விளக்கிலிருந்து வந்த ஒளிக்கீற்றுகள் தான். எவ்வளவு ஆழமான ஒரு புரிதல் பாருங்க. சரி, இந்த அற்புதமான கதையில இருந்தும் இந்த வசனங்கள்ல இருந்தும் நாம ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு வாங்க அத பத்தி பாப்போம். அந்த மன்னரும் பாதிரியார்களும் உண்மைய உடனே ஏத்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பணிவுதான். நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த கர்வம், அந்த அகந்தை அவங்க கிட்ட இல்ல. அகந்தைங்கிறது உண்மைய பார்க்க விடாம தடுக்கிற ஒரு பெரிய திரை மாதிரி. ஆனா பணிவான உள்ளம் உண்மைய பார்த்ததும் அதை உடனே அணைச்சுக்கும். ஆஹா, இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். நேர்மையான இதயத்தை உண்மை ஆழமா தொடும். அந்த உண்மையை ஏத்துக்க பணிவு ரொம்பவே அவசியம். நேர்மையான நம்பிக்கைக்கு இறைவன் கிட்ட நிச்சயம் பரிசு உண்டு. அப்புறம் நல்லவங்களோட சேரணும்னு ஆசைப்படுறதே ஒரு தூய்மையான உள்ளத்தோட அடையாளம். இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வசனங்கள் ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்த எல்லாரையும் புகழ்றதா அர்த்தம் எடுத்துக்க கூடாது. மாறா, யார்கிட்ட எல்லாம் பணிவும் உண்மைய தேடணுங்கிற நேர்மையான ஆர்வமும் இருக்கோ அந்த குணத்தை தான் குர்ஆன் பாராட்டுது. அந்த நல்ல குணம் யார்கிட்ட இருந்தாலும் அது போற்றப்பட வேண்டியதுதான். சரி, இறுதியா காலம் கடந்தும் நிக்கிற இந்த வரலாற்று பாடத்தை எப்படி நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிப்போம். இந்த முழு விளக்கத்தோட மையச் செய்தியே இதுதான்னு சொல்லலாம். ஒருத்தரோட மதம், இனம், மொழி எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அவரோட உள்ளம் நேர்மையா உண்மைய தேடிச்சுனா இறைவன் அவருக்கு நிச்சயமா வழிகாட்டுவான். வழிகாட்டுதல்ங்கிறது தேடுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு.
அதனால கடைசியா நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நம்மளோட முன்முடிவுகளையும் பெருமையையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு திறந்த மனசோட உண்மையை தேடவும் அது கிடைக்கும்போது ஏத்துக்கவும் நம்ம உள்ள நிஜமாவே தயாரா இருக்கா? வாங்க இந்த கேள்வியோட நம்ம சிந்தனையை தொடருவோம்.